ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷ் பேசும்போது ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும். எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல். அது மாதிரி இருக்கிற ஒரு 20 இம்பார்ட்டன்ட் டெய்லி யூஸ் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோனிம்ஸ் அப்படின்னா ஒரு வேர்ட்னுடைய ஸ்பெல்லிங் வந்து சேமாக இருக்கும், அதனுடைய மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வார்த்தை ஒன்று, அதனுடைய அர்த்தங்கள் வேறு மாதிரி இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆரோ. இந்த வேர்டுக்கு இருக்கிற ரெண்டு மீனிங் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்பு, இன்னொரு மீனிங் வந்து அம்புக்குறி, அதாவது ஆரோ மார்க். அடுத்த வேர்டு பேட். பேட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து மட்டை, விளையாடுவோம்ல கிரிக்கெட் பேட்டு, அந்த பேட். இன்னொரு மீனிங் ஒரு அனிமல்னுடைய பேர், வவ்வால். இதுக்கு பேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், பேங்க்கு. பேங்க் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வங்கி, இன்னொரு மீனிங் ஆற்றங்கரை. நெக்ஸ்ட் வேர்டு வில். வில் அப்படிங்கிற வேர்டுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் வந்து உயில். அடுத்த மீனிங் விருப்பம். நம்மளுடைய விருப்பத்தை சொல்கிறதுக்கு வில் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேர்டு ட்ரங்க். ட்ரங்க் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து தும்பிக்கை, யானையின் தும்பிக்கை. இன்னொரு மீனிங் ஒரு மரத்தினுடைய அடிப்பாகத்துக்கு இங்கிலீஷில் ட்ரங்க் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வேர்டு சா. சா அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து ரம்பம், அறுக்கிற ரம்பம். நெக்ஸ்ட் மீனிங் வந்து பார்த்தேன். பார்க்கிறேன் அப்படிங்கிற வேர்டுக்கு பாஸ்டன்ஸ் வந்து பார்த்தேன். நெக்ஸ்ட் வேர்டு டியர். டியர் அப்படிங்கிற வேர்டுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்திங்கன்னா கிழி, பேப்பரை கிழின்னு சொல்கிறோம்ல, அந்த கிழி. இன்னொரு மீனிங் கண்ணீர், நம்ம அழுகிற போது வர கண்ணீரை தான் டியர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வேர்டு வந்து ரைட். ரைட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து சரி, இன்னொரு மீனிங் வந்து வலதுபுறம், ரைட் சைடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்டு ரிங். ரிங் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து மோதிரம், நம்ம விரலில் போடுற மோதிரம் இல்லையா, அதுக்கு பேர் ரிங். நெக்ஸ்ட் மீனிங் வந்து மணி. இப்போ கோயில் மணி அடிக்கிறாங்கல்ல, அந்த மணிக்கு பேர் ரிங். அடுத்த வேர்டு வந்து வெல். வெல் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து கிணறு, இன்னொரு மீனிங் நன்று. அடுத்த வேர்டு வந்து பார்க். பார்க் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து பூங்கா, இன்னொரு மீனிங் வந்து வாகனங்கள் நிறுத்துமிடம். நெக்ஸ்ட் வேர்டு பவ். பவ் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து வில், இன்னொரு மீனிங் வந்து வணங்கு. நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், ஃப்ளை. ஃப்ளை அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் பறை, இன்னொரு மீனிங் பூச்சி. அடுத்த வேர்டு ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வசந்த காலம், இன்னொரு மீனிங் திருகு சுருள் கம்பி, அந்த ஸ்விட்ச் பெனில் யூஸ் பண்ணுற ஒரு கம்பி இருக்குல்ல, அது ஸ்ப்ரிங். நெக்ஸ்ட் வேர்டு கைண்ட். கைண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் இரக்கமுள்ள, இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா வகைகள். நெக்ஸ்ட் வேர்டு லெட்டர். லெட்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் பார்த்திங்கன்னா எழுத்து, இன்னொரு மீனிங் கடிதம். நெக்ஸ்ட் வேர்ட் நெயில். நெயில் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் ஆணி, சோத்தில் அடிக்கிற ஆணிக்கு நெயில், இன்னொரு மீனிங் நகம், நம்ம விரலில் இருக்கிற நகத்துக்கு பேர் நெயில். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபால். ஃபால் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் விழு, இன்னொரு மீனிங் நீர்வீழ்ச்சி. நெக்ஸ்ட் வேர்டு நோட். நோட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் வந்து குறிப்பு, அதாவது நோட்ஸ் எடுக்க சொல்கிறோம்ல, அந்த நோட், இன்னொரு மீனிங் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற நோட். நெக்ஸ்ட் வேர்டு கிரேன். கிரேன் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் கொக்கு, இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா பாரம் தூக்கும் கருவி.
அதாவது அந்த வெயிட் தூக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெயிட் மெஷின் இருக்குல்ல, அதுக்கு பேர் கிரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.